ரிபப்ளிக் டே ஏன் செலிப்ரேட் பண்றோம், பர்டிகுலரா ஏன் ஜனவரி 26 செலிப்ரேட் பண்றோம் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தியாவை பிரிட்டிஷ் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல இருக்கிற சட்டங்களை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். இண்டிபெண்டன்ட் வாங்கினதுக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு பெர்மனன்ட் கான்ஸ்டிடியூஷனே இல்ல. இந்தியால நிறைய மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கு ஹெட்டா B.R. அம்பேத்கர் இருக்காரு. இந்த கமிட்டி 3 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான கான்ஸ்டிடியூஷனை ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கான வேலை நவம்பர் 26, 1949 அப்போ முடியுது. ஆனா ஏன் நம்ம ரிபப்ளிக் டேவை ஜனவரி 26, 1950ல கொண்டாடுறோம் இப்ப சொல்றோம். பிரிட்டிஷ் நிறைய கண்ட்ரிய கொலோனைஸ் பண்ணி வச்சிருக்கிறப்போ கனடா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்க்கு அவங்க டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுத்திருந்தாங்க. அதாவது பாதி இண்டிபெண்டன்ஸ் மாதிரி. நம்மளும் இந்த டொமினியன் ஸ்டேட்டஸ 1928ல கேட்கிறோம். ஆனா பிரிட்டிஷ் 1929ல ரிஜெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பூர்ண ஸ்வராஜ் பாஸ் பண்றாரு ஜவஹர்லால் நேரு. ஜனவரி 26, 1930 நமக்கு நம்மளே இண்டிபெண்டன்ஸ் டே அனௌன்ஸ் பண்ணி பிளாகையும் ஏத்துறோம். இந்த பூர்ண ஸ்வராஜும் பிரிட்டிஷால அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் சால்ட் சத்தியகிரகா அந்த மாதிரி நிறைய போய் தான் இண்டிபெண்டன்ட் கிடைச்சது. இந்த பூர்ண ஸ்வராஜ நினைவுல வச்சு நம்ம ஜனவரி 26, 1950 ரிபப்ளிக் டேவும் அனௌன்ஸ் பண்றோம்.